இயேசுவின் இரத்தம் நம் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. விலை மதிப்புள்ள இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மை பெறுவோம். அன்புமிகு இறை மக்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு தொகையை அல்லது பணத்தை கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய தூய்மையான ஆன்மா, தூய்மையான இதயம், தூய்மையான சொல்லு, தூய்மையான செயல், தூய்மையான வாழ்வின் வழியாக மட்டுமே இந்த இயேசுடைய இரத்தத்தை நாம் பரிசாக ஆக்கிக்கொள்ள முடியும், நமக்கு உரிமையாக்கி கொள்ள முடியும். இயேசு இரத்தத்தினால் நாம் கழுவப்பட முடியும் என்பதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களில் பேதுரு இவ்வாறு சொல்கிறார்: அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அழிந்து போகக்கூடிய செல்வமாகிய இந்த பொன்னுக்கும் வெள்ளிக்கும் தான் அலைகின்றோம். பொன்னை சேர்த்து வைப்பதிலும், வெள்ளியை சேர்த்து வைப்பதிலும், தங்கத்தை சேர்த்து வைப்பதிலும் அதிகம் கவனம் செலுத்துகின்ற நாம், இந்த பொன்னை விட மேலான உயர்ந்த செல்வமாகிய இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட, இயேசுடைய இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட நம்மையே நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட உயர்ந்த மதிப்புள்ள செல்வம் இயேசுடைய இரத்தம். இயேசுடைய இரத்தம் எப்பொழுதும் ஜெயம். எனவேதான் அன்புமிகு இறை மக்களே, இந்த இயேசுனுடைய வல்லமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவிலேயே தொங்கிக் கொண்டு அந்த உயிர் விடுகின்ற தருவாயிலேயே அவர் இறந்தாரா இறக்கவில்லையா என்பதை நிரூபிப்பதற்காக அவரை காலுவை முறிப்பதற்கு பதிலாக அவருடைய விழாவை ஈட்டியால் படைவீரன் குத்துகிறார். அந்த விழாவிலிருந்து திரு ரத்தமும் திரு ரண்ணீரும் திரு தண்ணீரும் வழிந்தோடுகிறது. அந்த திரு ரத்தமானது இன்றும் நம் ஒவ்வொருடைய மத்தியிலும் திருப்பலின் வழியாக வழிந்தோடுகிறது. உருவானவர் திரு ரசத்தை, அந்த இரத்த கிண்ணத்தை எடுத்து ஆசீர்வதித்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது திருவுடலும் திரு ரத்தமும் இணைந்து ஒரு ஆற்றல் மிகு குணப்படுத்துகின்ற சக்தியாக மாறுகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தால் நாம் முழுமையாக கழுவப்படுவோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் முழுமையாக ஆட்சி செய்யப்படுவோம். ஆண்டவருடைய இரத்தமானது நம்மை அபிஷேகம் செய்கின்ற இரத்தமாகவும், ஆண்டவருடைய இரத்தமானது நம்மை புனிதமாக்குகின்ற இரத்தமாகவும், ஆண்டவருடைய இரத்தமானது இந்த உலகத்தில் நாம் வீணாக சேர்த்து வைக்கின்ற பொன்னையும் பொருளையும் விட விலை மதிப்புள்ளது. அவற்றை நம்முடைய தூய்மையான ஆன்மாவின் வழியாக, தூய்மையான வாழ்வின் வழியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அந்த திரு ரத்தத்தினால் நம்முடைய மனக்காயங்களையும் உடல் காயங்களையும் உள்ள காயங்களையும் குணமாக்குவோம், நலமாக்குவோம். அவற்றுக்காக இந்த நேரத்திலே வர வேண்டி ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, சிலுவையில் எங்களுக்காக திரு ரத்தத்தை சிந்தியவரே, உடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டருளும். எங்கள் மனதில் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான காயங்களை குணமாக்கிறோம், நோய்களை குணமாக்கிறோம். உடைய திரு ரத்தத்தால் தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்திலுமிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த திருச்சிலுவையின் வழியாக உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் மனதில் வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.